புதுச்சேரியில் பாலியல் சீண்டல் நடைபெற்ற தனியார் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற சம்பவம் இனிமேல் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். குப்பம் பள்ளியில் நடந்த ஒரு அசம்பவ சம்பந்தம் காரணமாக ஒரு குற்றவாளி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவர் மேலே போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவருக்கு தகுந்த தண்டனை கிடைக்கப்பெறும். ஸோ இந்த பள்ளியில் அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் அது விசாரணை நடைபெற்று இப்போ இந்த பள்ளியை இப்போ சீல் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ பள்ளி உடனே சீல் பண்ணுறோம். அதுக்கான மேனேஜ்மெண்ட் மேலேயும் தகுந்த வழக்கு விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இது பண்ணுறோம். இதேமாரி சம்பவங்கள் மறுபடியும் பாண்டிச்சேரியில் நடக்காமல் இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் அரசு சார்பாகவும் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு மணிகண்டன் என்ற ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார்கள் எழுந்தன. இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து மாணவியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.